இவ்வளோ நாள் நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது, லிவிங் ஏரியா அதாவது ஹால் வீட்டோட ஹால் க்ளீன் பண்ணுறது, பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுலாம் காமிச்சேன். இப்போ வந்து பாத்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பளிச்சுன்னு ஆக்கலான்னு வீடியோ போடுறேன். இந்த பாருங்கள், இந்த கதவு எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது, உள்ளே வந்து எவ்வளோ தண்ணி வந்து வடிஞ்சு உப்பு கரை படிஞ்சிருக்கு இந்த குழாலாம். ஆனால் எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்றதை நான் முதல்ல உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். என்ன பண்ணால் பாத்ரூம் வந்து பளிச்சுன்னு ஆகும் அப்படின்ட்டு சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிள். வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து வெறும் சோப்பு தண்ணி தான். ஃபஸ்ட்டு இந்த கதவுல சோப்பு தண்ணியை அப்ளை பண்ணிக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற நம்ம வாஷிங் பவுடர் இருக்குது, துணி துவைக்கிற பவுடர், அதை தான் போட்டு முதல்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா வீட்லேயுமே பாத்ரூம் கதவு இப்படி தான் இருக்கும். இந்த தண்ணி பட்டு இப்படி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்கலாம். அதாவது கீழே மட்டும்தான், மற்ற இடம் சும்மா கழுவுனாலே போய்டும். இதே மாதிரி இந்த துணி பவுடரை வச்சு செவுர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இந்த உப்பு கரை இருக்கோ அதிலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நான் ஊற்றி விட்டுக்கிறேன். நான் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் பண்ணுறேன். சோப்பு தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது செங்கல் தூள் தான். செங்கல் தூள் இல்லை கோலமாவு போடுறேன். இதை போட்டு இப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சைடு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது பஞ்சு கிடையாது, இது கயிறு, தேங்காய் நார் அப்படின்னா கயிறு. இதை போட்டு இப்படி நல்லா தேங்க. எப்படி கதவு நல்லா அழுத்தெல்லாம் விட்டுட்டு பாருங்க. வெறும் செங்கல் தூளும் துணி பவுடர் அதில் துணி லிக்விட் வச்சுருக்கீங்க வீட்டில், இல்லை பாத்திரம் கழுவுற லிக்விடு, பாத்திரம் கழுவுற சோப்பு, இல்லை துணி துவைக்கிற சோப்பு, எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செங்கல் தூளை வச்சு நல்லா இந்த ஸ்க்ரப்பர் கையில் தேய்க்கக்கூடாது. கையில் தேய்ச்சா கை வந்து வலிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி தேங்காய் நாரோ இல்லை எதுனா பஞ்சு கூட வச்சுக்கலாம். கயிறு, ஸ்க்ரப்பர் எது வேணாலும் வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த செங்கல் தூள்லாம் விழுந்ததுன்னா குழா பைப்பில் போயிட்டு அந்த ஜல்லடையில் போயிட்டு அடைச்சிக்கும். அதனால் நம்ம கையோடு அள்ளிடணும். அள்ளி டஸ்ட்பினில் போட்டுடணும். வெறும் தண்ணி மட்டும்தான் அந்த நம்ம பைப்பில் போகணும். இதெல்லாம் போனால் அடைச்சிக்கும் செங்கல் தூளை. கையோடு இப்படி அள்ளிடணும். அள்ளி நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். கழுவும் போது இதெல்லாம் அள்ளிட்டு தான் கழுவணும். அப்போ பைப்பில் அடைக்காது. இல்லைன்னா அந்த பைப்பில் போய் அடைச்சிச்சின்னா தண்ணி போகாது. காவால் போய் அடைச்சிப்போம் அந்த மண்ணெல்லாம். இப்போ பாருங்கள், நான் கழுவுறேன். செலவே இல்லாமல் பாத்ரூமை நம்ம பளிச்சுன்னு ஆக்கிட்டு பாருங்கள். பாத்ரூம் கதவு இப்போ பாருங்கள், இப்போ எப்படி பளிச்சுன்னு பாருங்கள். வெள்ளையாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. உப்பு கரெல்லாம் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் எடுத்துருக்கோம். பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கையோடு அள்ளிட்டேன். இப்போ பாருங்கள், பாத்ரூம் கதவு எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பாத்ரூம் கதவை கழுவிக்கோங்க. செலவே இல்லாமல் பாத்ரூம் கதவு எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் பாத்ரூம் ஃபுல்லாக நம்ம இந்த செங்கல் தூள் போட்டு தான் தேய்க்க போகிறேன். கொஞ்சமாக சோப்பு தண்ணி. இந்த கதவு பாருங்கள், பாத்ரூம் கதவு எவ்வளோ சுத்தமாகிடுச்சு. செலவே இல்லாமல் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் என்ன காஸ்ட்லியான பவுடர் போட்டு, என்ன காஸ்ட்லியான லிக்விட் போட்டு கழுவினாலும் இந்த மாதிரி சுத்தமாகாது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கூட சுத்தம் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் சுத்தமாகப்பேன். எவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கெல்லாம் இப்போ நான் வந்து இந்த செங்கல் தூளும் துணி பவுடர், துணி வாஷ் பண்ணுற லிக்விடேட்டர்லாம் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த லிக்விடேட்டர் வந்து தடவிக்கிட்டேன். இப்போ வந்து இது தேங்காய் நார், கயிறு, அவ்வளோ அழுக்கு போயிடும் பாருங்க. இந்த இடமே உங்கள் தண்ணீரே சுத்தம் பண்ணுறேன். பாருங்க இப்போ எப்படி அழுக்காக இருந்தது, எப்படி ஆகுதுங்க. செங்கல் தூளுக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ அழுக்கு எடுத்துரும். ஸ்க்ரப்பர் மாதிரி தானே அது.
இப்போ நான் கழுவி காட்டுறேன். அதோட எப்படி சுத்தம் பண்ணுறாங்க எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க. ஒரே நிமிஷம் செங்கல் தூள் அவ்வளோ கவர் பாருங்க எவ்வளோ சுத்தமாயிடுச்சு. இப்போ இந்த கரையை நீக்கி காட்டுறேன். இதில் கொஞ்சம் சோப்பு தண்ணி தடவிக்கிட்டேன். இப்போ அவ்வளோ கவர் செங்கலுக்கு செங்கல் தூள் இந்த பாருங்க அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் தான் இருக்குது, மறுபடியும் தேய்ச்சனா சரியாயிடும். அதே மாதிரி ஃபுல் பாத்ரூமும் கழுவிட போகிறேன். எவ்வளோ சுத்தமாயிடுச்சு பாத்ரூம். அப்போ இருந்ததுக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் நம்ம அப்படியே தேங்கி இருந்த அழுக்குங்க, அதுதான். இப்போ நான் வந்து அந்த செங்கல் தூளும் துணி பவுடரும் போட்டு தேய்ச்சி சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டேன். ஒரு சிலர் வந்து சாதா அந்த இதுக்குரிய ஸ்பெஷல் லிக்விட்லாம் வந்து வாங்கி பண்ணுவாங்க. நான் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கதவுலாம் நல்லா சுத்தமாயிடுச்சு. அப்போ எப்படி அழுக்காக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பாத்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.